தோசைன்னா எப்போவும் மெலிசாவே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுல்ல, வாங்க நம்ம பன் தோசை செய்வோம். அதுக்கு முதல்ல 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம், 1/2 கப்பு தண்ணி, 3/4 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து கொடுப்போம். இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி எடுத்ததை திரும்பவும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் சூடுபடுத்தி அதில் 1½ ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு இது எல்லாமே 1/2 ஸ்பூன் அளவில் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது செவந்து வந்ததுக்கப்புறமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இது நல்லா செவந்து வரும்போது நான் மாவுக்கும் இந்த வெங்காய வதக்கலுக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதும் நம்ம மாவில் கலந்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கலந்து கொடுங்க. கொத்தமல்லியை தூவி நீங்கள் தோசையை மெலிசாக ஊற்ற போகிறீங்கன்னா அந்த ஷேப்புக்கு நீங்கள் தண்ணியாக எடுத்துக்கலாம். பட் பன் தோசைன்றதுனால நான் அந்த அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்க்கலை. அதுக்கு முன்னாடி மாவை ரெடி பண்ணி 3லேருந்து 2 மணி நேரம் புளிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றணுன்னா நல்லா எலும்பி வரும். இன்கேஸ் உங்களுக்கு உடனே செய்யணுன்னா சோடா உப்பு 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். எலும்பி நல்லா பன்னு மாதிரி வரும். ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய் கைஸ்.